ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யார் வெளிச்சத்தை பார்த்தது? இருளில் நடக்கிற ஜனங்களா? இருளாக இருக்கும் பொழுது வெளிச்சம் வந்தால் எவ்வளவு சந்தோஷமாகும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீட்டுல திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா அமைதியாயிரும். அந்த கரண்ட் வந்துச்சுன்னா அங்குள்ள குட்டி பிள்ளைலாம் உடனே ஒரே தங்களை அறியாமலே சத்தம் போட்டு ஆர்ப்பரிப்பார்கள். இங்கும் இருளில் இருக்கிற ஜனங்கள், நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும் பொழுது அவருடைய பாதைகள் செவையாகிவிடும். வெளிச்சம் இல்லாமல் இருக்கிற இடத்துல நடந்தோமானால் பள்ளம் எங்க இருக்குன்னு தெரியாது, மேடுகள் எங்க இருக்குன்னு தெரியாது, வழி தப்பி போய்விடுவோம். இஸ்ரேல் ஜனங்களுடைய சூழ்நிலையும் அப்படித்தான். கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக 400 ஆண்டுகளும் தீர்க்கதரிசிகள் யாரும் எழும்பினதாக சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வெறுமையான ஆண்டுடைய சத்தத்தை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை, என்ன அடுத்தாலும் எப்படிங்கிறது ஒன்னும் தெரியாத ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையிலே இயேசு பாலகனாய் பிறக்கிறார் என்று அந்த செய்தி வருகிறது. தேவன் தன்னுடைய தாசனாகிய யோவான் ஸ்நானகனை முன்பாக அனுப்புகிறார். அடுத்து இயேசுவின் பிறப்பின் காரியங்கள் நடக்கிறது. அந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் கூட மந்தையை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வயல்வெளியில் அங்கும் இருள்தான். ஒரு தேவதூதன் தோன்றி அங்கு நிற்கும் பொழுதே வெளிச்சம் உண்டாகிறது, மகிமை பிரகாசிக்கிறது. அங்கும் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லப்படுகிறது. இருள் வெளிச்சமாகிறது. அடுத்து ஒரு நற்செய்தியும் அவர்களை தேடி வருகிறது. இயேசு பிறந்திருக்கிறார். எங்கே? பெத்லகேமிலே. எந்த இடத்துல? மாட்டுத்தொழுவ முன்னணியில் அவர் கிடத்திருக்க காண்பீங்க. இது உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லும் போது இது எல்லா ஜனத்துக்கு உண்டான நற்செய்தி என்று சொல்லி தேவதூதர் மறைகிறார்கள். அந்த மேய்ப்பர்களும் போய் இயேசுவை பார்த்து பணிந்து சந்தோஷமாய் அந்த நற்செய்தியை எல்லாருக்கும் பிரசித்திப்படுத்துகிறார்கள். பாருங்கள், காடுகளில் அல்லது வயல்வெளிகளிலே தங்கியிருந்த அந்த இருள் நேரத்தை கர்த்தர் வெளிச்சமாக்கி அந்த மேய்ப்பர்கள் இயேசுவை பார்க்கும்படியான பாக்கியத்தையும் கொடுத்து அந்த செய்தியை படிப்பறிவில்லாத மேய்ப்பர்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். இதான் நம்முடைய ஆண்டவர். ஒரு இன்றைக்கு நீங்க இருளின் பாதையில் இருக்கிறீங்களா? வெளிச்சத்தை இழந்து போய் அல்லது என்ன செய்வது, வாழ்க்கையே இருளாய் போய்விட்டது, என்னுடைய எதிர்காலமே இருளாய் போய்விட்டது, என்னுடைய சரீரமே இன்னைக்கு பலவீனப்பட்டு இருளாய் போய்விட்டது, நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீங்களா? இனி என்ன இருக்குங்கிறீங்களா? வெளிச்சமாகி இயேசு இருக்கிறாரே. அவர் உதித்தால் போதும், இருள் மறையும், நற்செய்தி உண்டாகிவிடும். ஒரு பூட்டிய அறை, அதற்குள்ள ஒரு வாலிபன் இருக்கிறான். நன்றாக படித்தவன், எல்லாவற்றிலும் பக்தி வைராக்கியம் உள்ளவனான அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை, இருளாக இருக்குது அவனுடைய அறை. அது மட்டுமல்ல, அவனுடைய இருதயமும் இருளாக இருக்கிறது. அவனுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். எப்படி கடலிலே புயல் உருவாகினால் எப்படி கொந்தளிக்குமோ கடல், அந்த மாதிரி அவன் மனநிலை கொந்தளித்து தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. எங்கு பார்த்தாலும் இருளாக தெரிகிறது. வழி தெரியவில்லை, கண் தெரியத்தான் செய்யும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் பல கேள்விகள் முடிவெடுக்க முடியவில்லை. புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்துல தற்கொலை பண்ணிக்கொள்ளலான்னு முடிவுக்கு வரான். ஆனா அதே முன்பாக ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அவனுக்கு தோன்றுகிறது. எந்த தேவன் உண்மையான தேவன்? எந்த கடவுள்? யார் வல்லமையுள்ள கர்த்தர் இருக்கிறாரா? அவர்களை எல்லாவற்றையும் உருவாக்கினவர் இருந்தால் அவரை நான் பார்க்க வேண்டும். அவர் என்னை பார்த்து அல்லது அவரை நான் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் இந்த இரவுக்குள்ளே என் வாழ்க்கை மாறும். இல்லாவிட்டால் அதிகாலை என் வீட்டின் அருகே போற ட்ரெயின்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கொள்வேன் முடிவெடுக்கிறான். இரவெல்லாம் போராடுகிறான். நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு காரியங்கள் நடக்கவில்லை. திடீரென்று அவன் அறைக்குள்ள ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. அரை இருட்டான அறைக்குள்ளே வெளிச்சம் உதிக்கும் போது அப்படி எட்டி பார்க்கிறார். அந்த வெளிச்சத்தில் அடுத்து இயேசு வந்து நிற்கிறார். தன்னை வெளிப்படுத்துகிறார், பேசுகிறார். மறைந்து விட்டார். அந்த இருள் அறையிலே இருக்கிறது மட்டும் மறையவில்லை, அவனுடைய இருதயத்தில் இருந்த இருளும் மறைந்து விடுகிறது. தற்கொலை பண்ணுகிற எண்ணத்தை தூக்கி போட்டுவிட்டு காலையில் எழுகிறான். அந்த இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். பிற்காலத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட அந்த மனிதன் தான் சாது சுந்தர் சிங். பாருங்கள், அந்த இருள் நிறைந்த நேரத்தில் வெளிச்சமாக இயேசு பிரவேசித்தார். சூழ்நிலை மாறினது. சாக போறவன் கூட வாழும்படியான ஒரு வழி உண்டாகிவிட்டது. இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு வர, அந்த இருளை மாற்றதான் இயேசு வந்திருக்கிறார். அந்த இயேசுவை அனுமதித்தால் போதும், எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்து விடுவார். எல்லாவற்றிலும் வழி உண்டாகிவிடும், சூழ்நிலை மாறிவிடும். இதனால நம்முடைய வாழ்க்கையாளர்களை கொடுத்து பார்ப்போம். எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரிருளாக இருந்தாலும் சரி, என் தேவனால் மாற்ற முடியும். அதோடு மட்டுமல்ல, அங்கு ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார், வாழும்படியாக செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த இருள் நிறைந்த நாட்கள் நாங்கள் வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் வேதனையான காரியங்கள். அப்பா, இந்த நாளிலும் கூட வழி தெரியலையே, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் ஒருவேளை இந்த நாட்கள்ல இந்த கஷ்டத்தின் பாதையில் கடந்து போன அந்த பிள்ளையோட வாழ்க்கையை மாற்றும்படியா உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். அப்பா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்னது போல இன்னைக்கு உம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக வெளிப்படட்டும், உதிக்கட்டும். இருளில் நடந்த நாட்கள் போதும் அப்பா, வெளிச்சத்திற்குள் கொண்டு வாங்க.
பாதைகளை நீர் செவைப்படுத்துகிற தேவன். எல்லாவற்றிலும் கிருபை கொடுத்து தடைகளை மாற்றி கோணலானவளை செவையாக்கி வழிகளில் எல்லாம் காக்கும்படி தூதர்களை வைத்து நீ நியமித்திருக்கிற பாதையில ஓடி நியமித்ததை செய்து நாமத்தை உயர்த்த உதவி செய்யுங்க. கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை மாற்றி இந்த நாட்களிலும் கூட குடும்பங்களுக்கு இருக்க இருள் மாறட்டும், உள்ளத்தில் இருக்கிற இருள் மாறட்டும், மறையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். நற்செய்தியை பெற்றுக் கொள்வதோடு மட்டுமல்ல, பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட நன்மையின் மூலமாய் உண்மை மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடிய பாக்கியம் உண்டாகட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருளை மாற்றும்படியாய் இயேசு வந்தார், இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் எப்படிப்பட்ட இருள் இருந்தாலும் இயேசுவால் மாற்ற முடியும், மாற்றுவார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.